இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்ன சார் நடக்குது, ஏன் அவரு அப்படின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் இப்பயும் தொடருது? இளையராஜாவின் பேராசை. ஓகே, இளையராஜா இசையில் தான் ஞானியாக இருந்தார், மிகப்பெரிய அறிவாளியா இருந்தார். ஆனா இப்ப அவர் உள்ள இருக்கிற அந்த மிருகம், பேராசை என்கிற மிருகம், டியூன் போட்ட மியூசிக் டைரக்டருக்கும் சம்பளம் கொடுக்குறோம், பாட்டு எழுதிய வைரமுத்துக்கும் சம்பளம் கொடுக்குறோம். அப்போ முதலாளி யாரு? நான். இவர் சம்பளம் வாங்கிட்டு இசை அமைச்சதுக்கு எனக்கு காப்பிரைட் வேணும்னு கேட்கறது இல்லை சார். அறிவு சார்ந்த விஷயம், என்னோட அறிவால தான் அந்த அறிவுக்கு தான் பணம் வாங்கினீங்க. எதுக்கு இப்ப நான் பணம் கொடுத்தது? அறிவுக்கு தான். வைரமுத்து பாட்டு எழுதினாரு, அவருக்கு என்ன காப்பிரைட் கொடுக்கும்? அவர் அறிவு இல்லையா? தன்னே தானே தன்னானே தானே அதை ரூம்ல போட்டு உட்கார்ந்துருந்தா உலகத்துக்கு போயிடுமா? எஸ்பிபி அவர்களே பொது வெளியில பொது நிகழ்ச்சியில பாடும் பொழுது தன்னுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோபத்தை வெளிப்படுத்தினவர் தான் இளையராஜா அவர்கள். உயிரா இருந்தாங்க. பாரதிராஜா ஒரு வளர்ச்சிக்கு பாரதிராஜா ஒரு காரணம். அவரையே வெறுத்துட்டார், வைரமுத்தை வெறுத்துக்கிட்டார், எஸ்பியை வெறுத்துக்கிட்டார். நட்பே இல்லாத அளவுக்கு பணம் மட்டும்தான் தனக்கு சொந்தம்ன்ற மாதிரி. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் செயல் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கே ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, மகாகவி பாரதியார். கண்டிப்பா சார். சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு சார். இளையராஜா அவர்கள் இஷ்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூலி டீம் மேலேயே அவர் கொஞ்சம் காட்டமாகவும் ஒரு வழக்கும் போட போறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது, ஏன் அவரு அப்படின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் இப்பயும் தொடருது? பேராசை. இளையராஜாவின் பேராசை. ஓகே. இளையராஜா இசையில் தான் ஞானியாக இருந்தார், மிகப்பெரிய அறிவாளியா இருந்தார். ஆனா இப்ப அவர் உள்ள இருக்கிற அந்த மிருகம், பேராசை என்கிற மிருகம், அவரை துண்டி விட்டு முதல்ல பாரதிராஜாவை இருக்க செய்தார், பிறகு வைரமுத்து இருக்க செய்தார், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இருக்க செய்தார், இப்ப ரஜினி சாரையும் இருக்க செய்தார். அதாவது இந்த படத்து காப்பி ரைட் ஏதோ போட்டு கேஸ போட்டு. என்ன அர்த்தம்? அதாவது ஒரு இசையமைப்பாளர் என்பவர் முதல்ல நான் படம் எடுக்க விரும்பினா கதையை செலக்ட் பண்றேன். சரி. அந்த கதையை செலக்ட் பண்ணி அதுக்குரிய டைரக்டர், அவரே கதாசிரியர் இருந்தா டைரக்டரே கதாசிரியர் போட்டு அவங்களுடைய அறிவுத்திறனால் படைப்பால இந்த படம் உருவாகுது. அப்போ நாங்க உட்காந்து மியூசிக் டைரக்டர் யாரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது டைரக்டர் சொல்லுவாரு, இந்த பாட்டுகள் எனக்கு ஒரு 5 பாட்டு வேணும், இதுக்கு எனக்கு ஏஆர் ரஹ்மான் வேணும், அல்லது MS விஸ்வநாதன் வேணும், அல்லது இளையராஜா வேணும், இல்லை அனிருத் வேணும்னு அந்த சாங் யாருக்கிட்ட கிடைக்குமோ அந்த திறன் உள்ளவங்கள டைரக்டர் சூஸ் பண்ணுவார். சரி. ப்ரொடியூசர் ஒத்துக்கிறாரு. பிறகு நாங்கள் டைரக்டரை கூப்பிடுறோம். ஐயா, இது கதை, சிச்சுவேஷன், இது சம்பளம் எவ்வளோ வேணும்? 50 லட்சம் வேணும், 1 கோடி வேணும். சரியா? 25 அட்வான்ஸ் பிடிங்க, கொடுத்துட்டு ரூமுக்கு வர வச்சு, இல்லை அவங்க ரூமுக்கே, இளையராஜானா ஒரு ரூம் இருக்கு, அங்கே போய் அதுக்கு வாடகை கொடுத்து, டீ காப்பி தண்ணி இதுக்கெல்லாம் நாங்கள் காசை கொடுத்து, சாப்பாட்டுக்கு நாங்கள் காசை கொடுத்து, அந்த டியூனை டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்லி அவர் டியூன் போட வைப்பார். அத்தனை டியூனு பிடிக்கலன்னா டைரக்டர் இது வேண்டாம் இன்னொன்னு. அப்போ டைரக்டர் தான் ஹெட். அவருக்கு அந்த சீனுக்கு பிடிச்ச டியூன் வந்தாதான் ஓகே பண்ணுவார். அதுக்கிடையில 10-15 டியூன் கூட போடுவார். அப்போ டைரக்டர் தான் அங்கே ஹெட். அங்கே பிடிச்சதுன்னா அதை ரெக்கார்டிங் வருவோம். ரெக்கார்டிங் போது பாடகர் வர்றார். முதல்ல யாரை வச்சு இந்த டியூனுக்கு பாட்டு எழுதலாம், வைரமுத்தா, ஸ்நேகனா, அப்படி முடிவு யாரோ பாட்டு எழுதுறாங்க. இப்ப அவங்க படைப்பு வந்ததா? ஆமா. பிறகு பாடகர் யார் இது நல்லா பாடுவார், சுசிலா அம்மாவா, ஜானகி அம்மாவா, எஸ்பியா, அவர் தேர்ந்தெடுத்து டைரக்டர் சொல்றத
கேட்டு பண்ணி ரெக்கார்டிங். ம். அது வரைக்கும் என்ன சம்பளமோ அதை கொடுக்குறோம். தபேலா வாசிக்கிறவங்கல இருந்து வயலின் வாசி எல்லாருக்கும் நாங்க சம்பளம் கொடுக்குறோம். ம். ம். டியூன் போட்ட மியூசிக் டைரக்டருக்கும் சம்பளம் கொடுக்குறோம். பாட்டு எழுதிய வைரமுத்துக்கும் சம்பளம் கொடுக்குறோம். அப்போ முதலாளி யாரு? நான். ஓகே. நான் பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டேன். ம். ம். இது படத்துல வருது. இதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் நடத்துறேன், உலகத்துக்கு தெரிவிக்கிறேன். என் படத்தின் பாடல் இதான் ம். அப்படின்னு உலகத்துக்கு தெரிவிக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமான பாடலும் அந்த இசையும் என் படத்தின் மூலம் எனக்கு சொந்தம். அதற்கு அவர் வேலை பார்த்தது, அறிவுத்திறன் எல்லாமே சம்பளம் வாங்கிட்டார். ம். 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 இப்போ ஒரு ஒரு 1 ஏக்கர் நிலம் இருக்கு உனக்கு, அதுல பயிரிடணும். ம். நீ உழவுக்கு வேண்டிய தோழர்களை ஏர் உழறதுல இருந்து, நாத்து நடுறதுல இருந்து, விதை விதைக்கல இருந்து, எருமூட்டதுல இருந்து, கடைசியில் அறுவடை பண்ற வரைக்கும் நீ ஒர்க் பண்ணிட்ட. ஓகே. டெய்லி காசு வாங்கிட்ட. கடைசியில் அறுவடை பண்ண பிறகு வந்த முதலாளி, நான் தான் ஏர் உழுது விதை விதைச்சு நாத்து நட்டு அறுவடை பண்ணேன், தண்ணி பாய்ச்சினேன், ம். ம். அதனால அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேட்டா என்ன நியாயம் தர்மம் இல்லையோ, அதை போலத்தான் இவர் சம்பளம் வாங்கிட்டு இசையமைச்சதுக்கு ம். எனக்கு காப்பிரைட் வேணும்னு கேட்கறது இல்லை. சார், அறிவு சார்ந்த விஷயம், என்னோட அறிவால தான் அந்த அறிவுக்கு தான் பணம் வாங்கினீங்க. எதுக்கு பின்ன பணம் கொடுத்தது? அறிவுக்கு தான். சரி, வைரமுத்து பாட்டு எழுதினாரு, அவருக்கு என்ன காப்பிரைட் கொடுக்கும்? அவர் அறிவு இல்லையா? அந்த பாட்டு ஒரு தன்னே தானே தன்னானே தானே அந்த ரூம்ல போட்டு உட்கார்ந்துருந்தா உலகத்துக்கு போயிடுமா? அது உங்க டியூன். அதுக்கு பாட்டு எழுதினார் இல்லையா, வைர வரிகள், வைரமுத்து, அது போச்சா ஊர்ல? அதை பாடியது யார்? இளையராஜாவா? எஸ்பி பாடினாரா? அவர் படைப்பு இல்லையா? அதுல அவர் திறன் இல்லையா? இப்ப அவருக்கு என்ன பங்கு? எல்லாரும் சேர்ந்த கூட்டு முயற்சி தான் ஒரு படம் எடுப்பது, இசையமைப்பது எல்லாம். அதுக்குரிய பணத்தை ப்ரொடியூசர் கொடுத்துறாரு. சரி, கொடுத்துட்ட பிறகு இது காப்பி ரைட்டு, ஓபி ரைட் எல்லாம் சொல்லக்கூடாது. எஸ்பிபி அவர்களே பொது வெளியில பொது நிகழ்ச்சியில பாடும் பொழுது தன்னுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோபத்தை வெளிப்படுத்தினவர் தான் இளையராஜா அவர்கள். உயிரா இருந்தாங்க. பாரதிராஜா ஒரு வளர்ச்சிக்கு பாரதிராஜா ஒரு காரணம். அவரையே வெறுத்துட்டாரு, வைரமுத்த வெறுத்துக்கிட்டாரு, எஸ்பியை வெறுத்துக்கிட்டாரு. நட்பே இல்லாத அளவுக்கு பணம் மட்டும்தான் தனக்கு சொந்தம்ன்ற மாதிரி ஆயிட்டாரு அவர். சார், இதை ஏன் சார் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து யாருமே கேள்வி எழுப்பல? ஏன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு தான் அவரு தான் வந்து பணம் முதலீட்டாரு, அவர் தான் முதலாளி. எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில வேடிக்கை பார்க்கும் பொழுது இசையமைப்பாளர் எப்படி இந்த கேள்வியை எழுப்பலாம்? இல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வராது. ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு அவஸ்தைப்பட மாட்டாங்க. நடுவுல கலைப்புலி அவர்களும் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதாகவும், அதுக்கு இளையராஜா அவர்கிட்ட பேசினதாகவும், அதுக்கும் இளையராஜா அவர்கள் பணம் கேட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். பணம் கேட்டா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்காக நிதி, ஏன்னா வறுமையில் வாடுறாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். சரி, இளையராஜா வச்சு ஒரு மியூசிக் நடத்தி ஒரு 5 கோடி கிடைக்கும்னு தானு நல்ல மனசோட பண்ணார். அவருக்கு 1.25 கோடி அட்வான்ஸ் பண்ணாங்க இளையராஜா அவர்களுக்கு. ஓகே. மற்ற செலவெல்லாம் சேர்த்து 3-4 கோடி ஆச்சு. அந்த நிகழ்ச்சியே நடக்காம போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி, இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலா யாரும் தெரியல, யார் நிர்வாகம் தெரியல, பெரிய லாஸ், பெரிய லாஸ். பட் அப்ப லாஸ் ஆன பிறகும் எனக்கு பணம் கொடுக்கல, செட்டில் பண்ணலன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா அவர்கள். பெரிய லாஸ். ஒரு சங்கத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்து ஏழையா இருக்கிற ப்ரொடியூசர் சங்கத்துக்கு ஒரு நிதி கிடைக்கும் இசை ஞானியாலன்னா லாஸ் ஆகுது ப்ரோக்ராம், அதுக்கு கிளைம் பண்றாரு, கோர்ட் நோட்டீஸ் அனுப்பினார். அதனால ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் கேட்காது. இந்த முறை கோவம் யாரு மேல சார்? திரு ரஜினி அவர்கள் மேலையா, இல்ல சன் பிக்சர்ஸ் மேலையா, லோகேஷ் மீதா, அனிருத் மீதா? பணத்தின் மீது. பணத்தின் மீது. பணத்தின் மீது. அனிருத் மேல இருக்கும். அப்படியா? ஆமா, சின்ன குழந்தை பார்த்து வளர்ந்த பையன், இவரோட இப்ப பேர் எடுத்துட்டு எங்கேயோ போறான். அது அந்த கோவம். அது எந்த கோவம்னா, பணத்தை கொடுத்துரு, என் கோவத்தை குறைச்சிரு. சன் பிக்சர்ஸ் கால் பண்ணா அவங்ககிட்ட இல்லாத பணமா அவங்க கொடுத்துட போறாங்க. பொதுவெளியில வந்து இப்படி எல்லாரும் பேர்லயும் வந்து பேரை கெடுக்கும் வகையில இந்த மாதிரி விஷயம் சொல்றேன். உயிரா பழகிய எஸ்பி, வைரமுத்து, பாரதிராஜா,
எல்லாரையும் விரோதம் பண்ணிக்கிட்டாரு. சரி. அப்புறம் சன் பிக்சர்ஸ் அவருக்கு எதுக்கு? யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. அவருக்கு தேவை பணம், மணி துட்டு. ரஜினி அவர்கள் மனவேதனையில எல்லாம் இருப்பாருங்களா? ஏன்னா ரஜினி அவர்களும் இளையராஜா அவர்களும் அப்படி ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. ரஜினி கிட்ட கால் பண்ணியிருந்தாலுமே கூட அவர் சொல்லியிருப்பாரு, அப்படிங்களா ராஜா சார், இருங்க நான் பேசி ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கும்? இல்ல, ரஜினி சாருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அவரெல்லாம் வேதனைப்பட மாட்டார். ஏன்னா அவர் கிளைம் இல்ல. இல்ல, அவரோட படத்துல இப்படி ஒரு விஷயம் அவரோட படம்ன்றது வேற. சரி. இது சன் பிக்சர்ஸோட படம். ஓகே. நடி ஹீரோ அவர். அதனால அவர் எந்த வகையிலும் பாதிக்க வருத்தப்பட்டிருப்பாரு. ஏன் இப்படி பண்றாருன்ற உண்மையா வருத்தப்பட்டிருப்பாரு. MS விஸ்வநாதன் கிளைம் பண்ணது இல்ல. KV மகாநதி இசைமேதை கேள்வி பண்ணல. ரகுமான் கூட கிளைம் பண்ணல. இல்ல, இவர் கிளைம் பண்ணி இப்ப அதுல கிடைக்கும் அவங்க பாட்டுக்கு. அவங்க கிளைம் பண்ணல. ஏன்னா இளையராஜா வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களில் 90% பேர் இன்னைக்கு வருவையில் இருக்கான். யாரும் நல்லா இல்ல. இப்ப அந்த படத்துல இருந்து ஒரு காப்பிரைட் பணம் போச்சுன்னா அந்த குடும்பத்து குழந்தைங்க படிக்க சாப்பிட உதவியா இருக்கும். இவர் எதுக்கு இப்படி ஒரு ஆசைப்பட்டு இப்படி கேச போட்டு தொலைகிறாருன்னு தெரியல. அப்படிதான் இந்த பாரதிய ஜனதா மோடியும் அம்பேத்கரையும் இணைச்சு பேசி மோடி ஈக்குவல் டு அம்பேத்கர் எல்லாரும் சபிச்சான். அம்பேத்கர் யாரு? அவர் போய் மோடி பிரதமர், அது ரைட். ஆனா அம்பேத்கருக்கு ஈக்குவலா இருக்க முடியாது என்று வதைச்சாங்க. அதுக்கு நான் அப்பவே நம்ம டிவிலேயே சொன்னேன், இல்ல பாருங்க பின்னால ஒரு MP பதவி கிடைக்க போகுது, நினைவு இருக்கும். 2வது மாசமே MP பதவி கொடுத்தாங்க. அதுக்காக ஆசைப்பட்டு அம்பேத்கரை இறக்கிட்டார். ஊரெல்லாம் பழிச்சாங்க. அதை பத்தி கவலைப்படல அவர். அதே மாதிரிதான் ரஜினி சார் வருத்தப்படுவாரு, வைரமுத்து வருத்தப்படுவாரு, சன் டிவி வருத்தப்படும், கவலைப்பட மாட்டார். சரி, டப்பு தான், மணி துட்டு. அதான் சார், ப்ரொடியூசரை எதிர்த்துக்கிறாரு, ஒரு தன்னோட குடும்பமா இருக்கக்கூடிய அனிருத் ஒரு இசையமைப்பாளரும் எதிர்த்துக்கிறாரு, இயக்குனரையும் எதிர்த்துக்கிறாரு, ஒரு பெரிய நடிகரையும் எதிர்த்துக்கிறாரு. இது யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு அவருக்கு தெரியலீங்களா சார்? அந்த தம்பி பேசுச்சு, அவர் தான் தனியா போயிட்டாரு. ஓகே. அவரும் முஸ்லீம் ஏதோ ஜாயின் பண்ணி. ஆமா ஆமா. அதனால அவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அந்த தம்பி எல்லாம் அப்பா பண்றதே பிடிக்காது. அப்பா பண்றதே பிடிக்காது. அதனால யுவன் சங்கர் ராஜ் எல்லாம் குணம் வேற, அவங்க அம்மா குணம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஒரு பாட்டுக்கு எது சார் முக்கியம், இசையா இல்ல வரிகளா? பிரிக்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. வரிகள் நல்லா இருந்தாதான் வாயில நுழையும், வரிகள் சிறப்பா இருந்தாதான் வார்த்தை நுழையும். இசை நல்லா இருக்கும், அதுக்கேற்ற இசை இருக்கணும். ஆக நீங்க இப்ப தன்னானே தானே தானே நன்னே தானேன்னு போட்டா அதுக்கு வரிகள் எழுதுறார் வைரமுத்து. அப்போ அற்புதமா வரிகள் இருக்கிறதால தான் அது ஒவ்வொருத்தர் வாயில நுழையுது. இப்போ டியூனும் நல்லா இருக்கணும். டியூன் மோசமாயிடுச்சுன்னா வரிகள் போயிடும். டியூன் நல்லா இருந்து வரிகள் நல்லா இல்லைன்னா எவனும் வாயில நுழையாது. அதனால ரெண்டும் பிரிக்க முடியாது. சரி. கவிஞர்களும் உயர்ந்தவர்கள், இசையமைப்பாளரும் உயர்ந்தவர், வைரமுத்தும் உயர்ந்தவர், இளையராஜா உயர்ந்தவர். ஆனா இந்த பணத்தாசையால் எல்லாத்திலையும் பங்கு வேணுங்க, அதனால அவர் தரம் தாழ்கிறார். அவ்வளவுதான். அதனால மீதி இசையில இளையராஜாவை குறை சொல்ல முடியாது. இல்ல, இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தனால இப்ப அவங்க 2 பேரும் சேராமே இருந்தாங்க. மறுபடியும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தலை தூக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே சார்? ஏன்னா சமீபத்தில் ஒரு மேடையில வைரமுத்து அவர்கள் பேசும் பொழுது வரிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, நாங்களும் முக்கியம், இது புரிஞ்சவர் ஞானி, புரியாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவிடுறாரு. அதுக்கு எதிர்த்து கங்கை அமரன் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்றாரு, மனுஷனா பேச கலருக்கோ, பழச மறக்காத, மனுஷனா பேச கத்துக்கோ அப்படின்ற அவரு ஒரு கோபத்தின் வெளிப்பாடா தன்னோட அண்ணனை பத்தி இப்படி நீ பேசலாமா, உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறது, லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் ஒரு பதிலடியா கொடுக்குறாரு வைரமுத்து அவர்களுக்கு. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, ஏன்னா நாங்களாம் பார்த்து வளர்ந்தவங்க, ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடியவங்க, இப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டா பொது வேலையில இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் அவங்கள பார்த்து என்ன சார் கத்துக்க முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா, கங்கை அமரனே அண்ணனை திட்டினார். ஓகே. ஆமா,
ஒரு காலத்துல என்ன சாவியா பேராசை உனக்கு, 2 இட்லி சாப்பிடுவியா, அவர் பேட்டி கொடுத்தார். அதுக்கு பிறகு 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு, அது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, நடுவில் பேசவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த பேட்டிக்கு அப்புறம் யாரோ சேர்த்து வச்சிட்ட பிறகு மறுபடியும் சொல்றாரு, என்ன எங்கனக்கே போன் பண்ணார், அண்ணா என்னென்ன அண்ணனை பற்றி விட்டாரு, நீங்க சேர்ந்துங்க தம்பி, நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியல, அதை நினைவு வச்சுங்க அப்படின்னு. அதனால அவங்க அண்ணனையே அவர் குறை சொன்னவர் தான். என்ன அவர் இப்ப பேசுறாருன்னா சரி இணைஞ்சிட்டாங்க, நல்லா இருங்க, அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறது தப்பு கிடையாது. சரி, அதுக்காக அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. வைரமுத்து குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஏன் அது போல இன்னும் 4 கவிஞரை கொண்டாட வேண்டியதானே நீங்க. நீங்க தான் வைரமுத்து கொண்டாந்தீங்கன்னா இப்ப கொண்டாங்களா ஒரு 5 பேரை, புது கவிஞரை கொண்டு வந்து பாருங்க, வைரமுத்து அளவு வராங்களா பாருங்க. அதனால இவங்களால அல்ல, அவர் தரம் அவ்வளவு ஒரு படைப்பாளி, அற்புதமான படைப்பாளி, இலக்கியவாதி, தமிழ் தென்றல். அவருக்கு இருக்கிற திறமை அதெல்லாம் யாருக்கு, உனக்கு இசை மட்டும்தான், அவருக்கு பன்முகம் கொண்டவர். அதனால வைரமுத்து குறை சொல்ற அளவுக்கு இவங்க யாரும் இல்லை. அவர் திறத்தால அவர் உயர்ந்தார். இந்த உலகம் போற்றும் ஒரு தமிழன். அதான் சார், இந்த மாதிரியான பெரியவங்களை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொதுவெளியில அவங்க பேசிக்கிறது, இந்த மாதிரியான சண்டைகள்லாம் பார்க்கும் பொழுது இளையராஜா அதை பத்தி கவலைப்படலாமா, அவருக்கு பணம் ஒண்டிதான், பணம் தான். மற்ற மனிதர்களை பற்றி அவர் கவலை இல்லை, நட்பை பற்றி கவலை இல்லை. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பணத்தை வச்சு. அது அமரே ஒரு தடவை கேட்டாரு, 2 இட்லிக்கு மேல சாப்பிடுவியான்னு கேட்டவர் தான். ஆனா இப்போ இணைஞ்சாங்க, நல்லா இருங்க, அண்ணன் தம்பி நல்லா இருங்க, ஆனா அடுத்தவங்களை பழிக்காதீங்க. சார் இந்த பக்கம் வந்துடும் சார். இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் எப்படி சார் பாக்குறீங்க? பழைய படங்கள் மறுபடியும் திரையரங்கில் வந்து மக்கள் கூட்டம் அலைமோதுது அப்படின்றப்போ ரீரிலீஸ் கல்ச்சரை ராஜன் சார் எப்படி பாக்குறாரு? இப்போ வரவேற்கக்கூடியது. அந்த அளவுக்கு நல்ல படங்கள் இப்போ வரலன்னா மக்கள் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ ரீரிலீஸ் படங்கள்ல பேராதரவு, கில்லி புது படம் அளவு கோடி இருக்கு, பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு, இன்னும் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா அது ஈக்குவலா இன்னும் ஒரு படம் கூட வரல. விஜய் படமே இல்ல, விஜய் படம் வந்தது இல்ல, அதுலயே பல படம் அவ்வளவு ஈக்குவலா இல்ல. அதனால ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, நல்ல வரவேற்பு, ரசிகர்களுடைய வரவேற்பு நல்ல. அதனால ரீரிலீஸ் படங்க வரணும். ஏன்னா படங்கள் இல்லை, இப்போ தேட்டருக்கு படங்களே இல்லை. அதனால ஒவ்வொரு ஹீரோவுடைய படத்தை, பழைய படங்களை எடுத்து இப்போ போட்டு ரசிகர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுல விஜய் வேற அடுத்து படம் நடிக்க மாட்டேன், 69 படம் தான், 69வது படத்துக்கு மேல நடிக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ அவங்க ரசிகர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவரை. சரி, விஜயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கட்சி தலைவரா பாக்குறது வேற, அவர் ஒரு நடிகரா பார்க்கணும். நான் அதனால்தான் ஒரு வேண்டுகோளோட வச்சேன் விஜய்க்கு, கட்சி ஆரம்பிங்க, நான் இந்த படத்தோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லாதீங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க. அப்பதான் மக்கள் மனதிலும் ரசிகர்கள் மனதிலும் நிற்பீங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு 4 மாசம் கால் ஷீட், அதனால உங்க கட்சி பணி எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன செய்வாரா தெரியாது. அதனால ஒரு படம் நடிக்கணும். இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கு அப்படின்ற. 20 வருஷம் ஆகட்டும், ஒரு நல்ல படம், அற்புதமான படம். அன்னைக்கு கொடி கட்டி பிறந்தது இந்த படம். ஏஎம் ரத்னம் இடையில ரொம்ப கஷ்டப்பட்டார், பைனான்சியலி பெரிய கஷ்டப்பட்டு ஆந்திரா போய் பவன் கல்யாணிட்ட டேட் வாங்கி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் பட்ட கடனை அடைக்க. பட் அவரு இப்போ வந்து கில்லி பேர் உதவி பண்ணி பல கடனை அடைச்சிருக்கு. ஏஎம் ரத்னத்துக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்குது கில்லி. ஏன்னா எனக்கும் ஒரு பங்கு வந்திருக்கு அதுல, எனக்கும் கொஞ்சம் பணம் தரணும். அவரு சரி நல்ல மனுஷன், கூப்பிட்டு கொடுத்தாரு. கில்லி நல்லா போச்சு சார், உங்க பணத்துல கொஞ்சம் கொடுத்துருக்காரு, இன்னும் வரணும், தரேன்னு இருக்காரு. ஏஎம் ரத்னத்தை காப்பாத்தின படம் கில்லி. அவருடைய கடன் எல்லாம் அடைக்கிற அளவுக்கு பெரிய உதவி இன்னைக்கு பண்ணிருக்கு. அதனால விஜயம் பாராட்டணும், அவங்க ரசிகர்களையும் பாராட்டணும். சரி, அதே மே 1 வந்துச்சு, அஜித்தோட 2 திரைப்படங்கள் பில்லா தீனா 2ம் ரீரிலீஸ் ஆச்சு. இந்த ரீரிலீஸ் அப்படின்றப்போ இங்கேயும் ஒரு காம்படிஷன் வருது, விஜய் அஜித் அப்படின்ட்டு. எப்படி சார் அதை எடுத்துக்கலாம்? அதெல்லாம் இல்ல, தீனா கொஞ்சம் சுமாரா போச்சு, தீனா சுமாரா போச்சு, ஆனா பில்லா சரியா போல. இது காம்படிஷன்ல விட்டு விஜய் கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் ரசிகர்களை கொண்டாடுற விதம் வேற. இப்ப இடையில கட்சி ஆரம்பிக்கணும், 5-6 முறை கட்சிக்காரங்களை பார்த்துட்டார், நல உதவிகள் செஞ்சுட்டார், மக்களோடு இருந்தார்.
பட் அஜித் சாரை பார்க்கவும் முடியலையே. அப்ப எப்படி ரசிகம் அது இருந்தும் கூட அவங்க ரசிகம் மறக்காம தீனா படத்தை பார்த்தான். அந்த ரசிகம் அவன் உயிரை வச்சிட்டு இருக்கான். ஆனா இவரு தான் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு, யாரையும் பாக்குறதே இல்லை. ஓகே, அதுல ரீலீஸ் ஆன பொழுது அந்த பேனர் கிழிச்சதும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கில்லி படத்தோட பேனரை கிழிச்சதாகவும் அடுத்த நாளே வந்து அவர் மன்னிப்பு வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தான் அவர் வந்து மிரட்டி ஒரு மன்னிப்பு வீடியோ போட வச்சுட்டாங்க அப்படின்றதும் சமூக வலைத்தளங்களை பரவிக்கிட்டு இருக்கு. அது பண்ணிரு அதெல்லாம் அந்த மாதிரி கட்சி டிசிப்ளின், ஒரு டிசிப்ளினா இருக்காரு விஜய். தொண்டர்களே ஒரு டிசிப்ளினா தான் கொண்டு போறாரு. ஏதாவது தவறுனா உடனே கண்டிக்கிறாரு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை இது பண்ணும்போது அந்த தம்பியா மன்னிப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கடன் கொடுத்துருக்காரு. இது வெற்றி கழகத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மிரட்டல்லாம் ஒண்ணு இருக்காது. இருந்தாலும் இந்த ரோஹிணி தேட்டர்ல அஜித் ரசிகர்கள் அந்த பட்டாசு வெடிச்சு தீனா படத்தை கொண்டாடினது அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? புது படத்துக்கு பண்ணியிருந்தா கூட ஓகே, அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பண்ணி அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரா? நீங்க இவ்வளவு உயிரை வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறீங்க பழைய படத்துக்கு, பட் அவர் உங்களை எந்த அளவு கவனிக்கிறாரு? நான் எவ்வளோ வேண்டுகோள் விட்டேன், ரசிகர்களை சந்திங்க, அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துங்க, அவங்கள ஒரு விருந்து கொடுங்க, வருஷத்துல ஒரு தடவை உங்க மேல இன்னும் மதிப்பு பெருகும்னு சொன்னேன். கண்டுக்கவே இல்லையே. இன்னும் ரசிகர்களை பார்க்க மாட்டேங்கிற. அது நிறைய ரசிகர்கள் வருத்தத்துல இருக்காங்க. இருந்தா கூட அவர் படத்தை பார்த்துறதுன்னு முடிவில் இருக்காங்க. அப்படி விடாமுயற்சி தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜித் அவர்களும் மகிழ் திருமணி அவர்களும் எப்ப இணைஞ்சாங்களோ அப்ப இருந்து அந்த விடாம போயிட்டு இருக்கு அந்த முயற்சி அப்படின்ற பொழுது ஒரு நல்ல டைரக்டர் மகிழ் திருமேனி, ஒரு அற்புதமான தம்பி. அவருக்கு இவ்வளவு டிலே எல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ பாதி படம் முடிஞ்சிச்சுன்னாங்க. முடிஞ்சிச்சு, விரைவில் முடிய போகுது. லைக்காகிட்டே பணம் இல்லைன்றாங்களே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி? அதெல்லாம் சும்மா போச்சு. லைக்காவுக்கு பணமே வேணாம். அஜித்னாலே ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஆளுங்க, அஜித், விஜய், ரஜினி, கமல்னா ஃபைனான்ஸ் பண்ண ஆள் ஏராளமா இருக்கு. அதனால பணத்து பிரச்சனை இல்லை. அது அஜித் வந்து வெளியூர் போனது, அந்த காம்படிஷன் கலந்துக்கிறது, அப்படி கொஞ்சம் இந்த படத்துல ஒரு டிலே பண்ணிட்டார். அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு நல்ல கம்பெனி, என்ன நட்டம் இருந்தாலும் சரி, பிடிவாதமா தமிழ் படம் வெற்றி படம் எடுக்கிறாங்க. அவங்கள பாராட்டணும், லைக்காவை. சரி, இந்த பக்கம் கூலி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டைட்டில் டீசர் பழைய ரஜினியா கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கேங்ஸ்டர் ரஜினியா. பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? யூடியூப்ல ரஜினி சார் இன்னும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு. அதாவது உணவு வகையில, ஒழுக்கத்துல, ஆன்மீகத்துல ஒரு கட்டுப்பாடா இருந்தா 72 வயசும் இளமையோடு இருக்கலாம், உழைக்கலாம், ஓயாது உழைக்கலாம், கடின உழைக்கலாம் என்பதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ரஜினி சார் தான். போன வாரம் போன் பண்ணியிருந்தேன். உடனே அவர் போன் எனக்கு திருப்பி வந்தது. உடனே எடுக்க மாட்டாங்க, சொல்லிடுவாங்க. சொன்னா திருப்பி அவர் பண்ணுவார். என் சங்கத்துக்கு, வினோத சங்கத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு சார், ஃபைனான்ஸ் இல்லை, மெம்பருக்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் போடணும், அதுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்னைக்கு போடணும், அதனால உங்க ஒரு உதவி வேணும் அப்படின்னு. ரைட் ராஜன், நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பிட்டாரு. ஒரு உதவி அனுப்பிட்டாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னேன். சூப்பர் சார். ரஜினி சாருக்கு உடனே அந்த மாதிரி ஒரு லெட்டர் தான் போன்ல பேசினேன், அனுப்பிட்டாரு. அதே மாதிரி கொரோனா பீரியட்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் உதவி பண்ணாங்க, ப்ரொடியூசருக்கு யாருமே உதவி பண்ணல. அப்போ நான் ரஜினி சார் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன பண்ணுன்னார். இல்லை சார், நீங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்கன்னு. 20 கிலோ அரிசி, மளிகை சாமான்கள் 500 பேருக்கு அனுப்புனார் ப்ரொடியூசர்ஸ். நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அனுப்புனார். அப்புறம் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி அவர் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, அந்த மண்டபத்தை கட்டினதா இருக்கட்டும், அதை சரியா பராமரிக்கல, வாடகை தரல, ஊழியர்களுக்கு பணம் தரல அப்படின்னு ரஜினிகாந்த் மேல சிலர் அந்த அவதூறு எல்லாம் வைக்கிறாங்களே. ரஜினி சார் இல்லை, அவர் சொல்லவே வேண்டாம். நிர்வாகம் கரெக்டா இருக்கணும் அவருக்கு. தப்பு எதுவுமே நடக்கூடாது, ஒழுக்க நெறியோடு இருக்கணும், ஆபீஸ்ல டிசிப்ளின்டா இருக்கணும். அப்படிப்பட்டவரா இருக்கு. அதனால்தான் இந்த ஒழுக்கம். படம் ஒத்துக்கிட்டாருன்னா, கால் ஷீட் கொடுத்தாருன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டார். இப்ப அஜித்தை பத்தி சொல்றீங்களா, விடாமுயற்சி இவ்வளவு டிலே ஆகுதுன்னு.
ரஜினி சாரால ஒரு படம் டிலே ஆச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 9 மணி கால் ஷீட்டுக்கு 8 மணிக்கெல்லாம் ஸ்பாட்ல போய் நிக்கிற ஒரே ஆள் சிவாஜி மாதிரி. சிவாஜி அப்படிதான் பண்ணுவார். ஒரே ஆள் ரஜினி தான். வேற இடையில யாருகிட்டும் பேச மாட்டார், டைவர்ட் பண்ண மாட்டார், டிலே பண்ண மாட்டார். டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வார். அதுல போய் வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். சின்ன பயல்கள்லாம் இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்க, மாபெரும் மனிதர், சூப்பர் ஸ்டார், அவ்வளோ அடக்க ஒடுக்கமா ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் உண்மையா உழைக்கிறவர். அதனால்தான் இன்ன வரைக்கும் அவர் புகழ் ஓங்கி நிற்குது. அது ஈக்குவலா ஒரு ஆளால வர முடியலையே. அதனால அவர் புகழ் வாழ்க, அவர் நல்லா இருக்கணும். சரி, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நன்றி. அப்பா அம்மாவை காப்பாத்துங்க. அப்பா அம்மாவை விட தெய்வம் உலகத்துல இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், கடினமா உழைக்கணும், நேர்மையா வாழணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு விஷயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை முரளி. நன்றி, வணக்கம்.